ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனை எப்படி கடையில் தான் நீங்கள் என்ன தான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் வீட்டில் ஒரு டீப் க்ளீனிங் பண்ணணும். ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரைக்கு எப்படி பரட்டி வைக்கலாம், மசாலா எந்த அளவுக்கு ஆட் பண்ணி எப்படி பொரிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத ரெண்டையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, நான் கடல் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது வெலை மீன் சொல்லுவாங்க. அந்த வெலை மீனும் நகரையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை நான் கடையில் கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். இருந்தாலும் நம்ம வீட்டில் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தேவையில்லாத கழிவுகள்லாம் எடுக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். முக்கியமாக அதில் பிளட்டெல்லாம் நல்லா கிளாட்டாகி நிற்கும். அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் முக்கியமாக தலை பகுதியில் என்ன தான் அவங்க செதில் சீவினாலும் தலையில் ஒரு 2-3 இடத்துல அவங்க செதில் சரியாக சீவிருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கொழுப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் குழம்புல இருந்தால் ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த க்ளீன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன தான் நம்ம கடையில் நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சுன்னு சொல்லி வீட்டில் லைட்டாக அலசிட்டு மட்டும் நீங்கள் குழம்பு வைக்கக்கூடாது. என்றைக்குமே வீட்லேயும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம கடல் மீனில் தான் அவ்வளோவா இருக்காது கழிவுகள், இருந்தாலும் ஓரளவு இருக்கும். இது கம்மா மீன் வளர்க்குற மீன் அதுலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொழுப்புகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா நீங்கள் 1க்கு 2-3 தடவை நீங்கள் நல்லாவே க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா மீன் குழம்பு கவுல் அடிக்காமல் இருக்கணும். ப்ளஸ் நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா மீன் நல்லா சுத்தம் செஞ்சுருங்க. சுத்தம் செஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மீனை குழம்புக்கு போடுறதுக்கு முன்னாடி எப்படி பரட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ நான் கசடு அதில் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். எல்லாமே நீட்டாக எடுத்தாச்சு. இப்போது எப்படி செய்யலாம், மசாலா எப்படி பிரியாமல் இருக்கணும் பொரிக்கும் போது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை நீங்கள் எவ்வளோ தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு முட்டையே போதுமான அளவு. அதில் நான் தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு நான் ஆட் பண்ணுறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் மசாலா பிரிய விடாமல் வச்சுருக்கும். முட்டை வளவளப்பு அதில் நல்லாவே ஒட்டியிருக்கும். இப்போ நான் மீன் பவுடர்லாம் போட மாட்டேன். ஸோ நான் சிக்கன் பொடிப்போம்ல, சிக்கன் பவுடர் 65 பவுடர், அதவே தான் நான் மீனுக்கும் ஆட் பண்ணுவேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மீன் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி காரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தான் மசாலா சேர்த்தாலும் அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். புளிப்புத்தன்மைக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் மீன் செய்யும்போது தயிர் ஆட் பண்ணுவாங்க. அந்த தயிர் சிக்கன் செய்யும்போது மட்டும்தான் ஆட் பண்ணணும். மீனுக்கும் தயிருக்கும் எப்பயுமே ஆகாது. ஸோ சயின்டிஃபிக் ரீசன் அது ரெண்டுக்குமே ஆப்போசிட். ஸோ அதனால் அதை நீங்கள் மீன் செய்யும்போது தயிர் துளி கூட நீங்கள் சேர்த்துக்காதீங்க. அதுக்கு பதிலாக தான் நான் முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையோட ஒயிட் லேயர் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நான் கழுவி வச்சுருக்க மீன் துண்டத்தை அதில் போடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா டீப்பாக நீங்கள் மசாலா அப்ளை பண்ணி வச்சுருங்க. நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே மீன் மசாலா பரட்டி வச்சிட்டிங்கன்னா குழம்பு செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பொரிச்சுக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் நல்லா ஊறிடும். அதுக்காக தான்
பாருங்கள் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பொரிக்க ஆரம்பித்தாச்சு. நீங்கள் எண்ணெயில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், ஒரு சின்ன மசாலா பீஸ் கூட இருக்காது. ஏன்னா ரொம்ப நீட்டாக எதுவுமே வராது. மசாலா நல்லபடியாக வந்துடுச்சு. பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.